வணக்கம் மை டியர் மக்களே. நிறைய நாட்டு காய்கள் இருக்குது. அதில் ஒரு காய் நிறைய வேல்யூ இருக்காங்க. அவங்க வேறு யாரும் இல்லைங்க, நம்ம கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காய் நம்ம உடலில் பல மகத்துவத்தை செய்கிறாங்க. குறிப்பாக நரம்பு மண்டலத்தை சீர் செய்கிறாங்க, இதயத்துக்கு ஆரோக்கியம் தராங்க, மூட்டு தேய்மானத்தை சரி பண்ணுறாங்க, சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பிபியை ரிடியூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ நன்மைகள் நிறைந்த கொத்தவரங்காயை இனிமேல் சாப்பிடாமல் இருக்கலாமா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொத்தவரங்காய் நான் இப்போ வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். குட்டி குட்டி சைஸாக கட் பண்ணிக்கோங்க, நார்மல் சைஸ். கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நான் கொத்தவரங்காய் தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறேன். ஸோ 2 வெங்காயம், 2 தக்காளி, 5 பல்லு பூண்டு, இவங்க எல்லாரையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிடலாம். எண்ணெய் ஹீட்டானது கடுகு போட்டுடலாம். கடுகு சம்டைம்ஸ் மேலே தெரிக்குதுன்னு சொல்லுவாங்களே புதுசாக சமைக்கும் போது. ஸோ அந்த டைமில் இந்த ஒரு டிப், மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு ஒன் செகண்ட் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, அது கூட சேர்த்து கருவேப்பிலை நல்லா ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கி வந்தோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சமாக கல்லுப்பு, ஏன்னா காயிலே நம்ம உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக குழஞ்சி வந்திருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா கொத்தவரங்காய், அவங்களுமே சூப்பராக வந்திருக்காங்க. அவங்கள எடுத்து இவங்க கூட ஆட் பண்ணுற போகிறோம். ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் அந்த வெங்காயம், தக்காளி, காயெல்லாம் நல்லா பிரண்டு வர மாதிரி சிம்மில் வச்சுடுங்க, ஃபுல் ஃப்ளேம் வச்சிடாதீங்க. இப்போ இதில் மசாலா ஆட் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் குழம்புத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஏன்னா நான் புளி ஆட் பண்ணல, ஸோ காரம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இவங்க நல்லா போட்டு பிரட்டிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி மூடி போட்டு கொஞ்ச நேரம் வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக இருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு கூட நம்ம பொரியலாக வச்சு சாப்பிட்லாம். பட் எனக்கு தொக்கு வேணுன்றதுனால ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு இதில் இப்போ உப்பு காரம் பார்த்துக்கோங்க. புளி ஊற்ற போகிறது கிடையாது, ஸோ பார்த்து லிமிட்டடாக போட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி சுண்டி பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்காங்க. இவர் அப்படியே சுடு சாத்தில் போட்டு பெரட்டி சாப்பிடுங்க, டேஸ்ட்டு சூப்பர். எப்பயும் போல் கார்னிஷ்காக கொத்தமல்லி தழை போட்டாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம தொக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இந்த கொத்தவரங்காயில் அடங்கியிருக்கு. இதுக்கப்புறமா நம்ம விட்டு வைக்கலாமா? வீக்லி ஒன்ஸ் உங்கள் மெனுவில் இந்த கொத்தவரங்காயை ஆட் பண்ணி ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.